இன்னைக்கு எபிசோட்கான செகண்ட் ப்ரோமோல கானா வினோத் ஸ்டேஜுக்கு வராரு. ஸ்டேஜுக்கு வந்தது மட்டும் இல்லாம ரொம்ப எமோஷனலா ஒரு மாதிரி அழுதுகிட்டே தான் அவர் பேசுறாரு. ஆனா அவர் ஒரு கிளாரிட்டி ஒன்று கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லணும். கிட்டத்தட்ட அவர் பொட்டி எடுத்ததுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு நரேட்டிவ் ஒன்று போயிட்டே இருந்தது சோஷியல் மீடியால. ஸோ அதுக்கு ஒரு எண்டு கார்டு ஒன்று போட்டிருக்காரு. அது சில பேருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. அது என்னன்றதை டீடைல்டா சொல்றேன். அது மட்டும் இல்லாம அவங்க ஒய்ஃப் பாக்கியா உண்மையிலே சொல்றேன் ரொம்ப கிளவருங்க. அவங்க ரொம்ப தெளிவா பேசுறாங்க. எனக்கு தெரிஞ்சு கானா வினோத் அவங்க பொண்டாட்டி பேச்சை கேட்டாலே போதும் அவர் வந்து கரெக்டான ஒரு பாதையில போயிடுவார் அப்படின்ற சொல்ல தோணுது. ஏன்னா அவங்க சொன்னாங்கல்ல மனசார சொல்ற எங்களுக்கு இது போதும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அதுக்கு வந்து அந்த பணம் போதுன்ற அந்த மீனிங் இல்ல. அது வந்து இந்த சப்போர்ட், ஆக்சுவலா இந்த சப்போர்ட் இருந்தாலே போதுங்க. அதாவது கானா வினோத் டைட்டில் அடிச்சிருந்தா கூட அவருக்கு இப்படி ஒரு சப்போர்ட் வந்திருக்குமான்னு கேட்டா வந்திருக்காது. ஏன்னா இந்த டைட்டில் அடிக்கிறத விட ஒருத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு கிடைக்காம போகும்போது அது மக்கள் மொத்தமா பாத்தீங்கன்னா சப்போர்ட்டை வாரி இறைச்சிருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தவங்க சொல்லட்டுமா, ஜாக்லின். ஆக்சுவலா யோசிச்சு பாருங்க, ஜாக்லின் போன சீசன்ல அவங்க ஆடின கேம் என்ன கேம், முத்துக்குமரனுக்கு சொம்படிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வியானா இப்போ ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள. அதாவது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா திவ்யா அப்புறம் கானா வினோத் எல்லாருக்கும் சப்போர்ட்டாக வெளியே பார்த்துட்டு வந்து ஒரு விஷயத்தை பண்ணாங்களே. அப்ப வீட்டுக்குள்ள இருந்து ஜாக்லின் வந்து அப்படிப்பட்ட கேம் தான் ஆடிட்டு இருந்தாங்க. அவங்க கேம்ல ஒரு விமர்சனம் இருந்துகிட்டே இருந்தது. ஆஹா இவங்க வந்து பாத்தீங்கன்னா சரியா அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்றது தான் பாத்தீங்கன்னா ஜாக்லின் மேல இருந்த ஒரு பயங்கரமான கேம், ஒரு கன்னிக்கான கேம் ஆடிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில் அவங்க வந்து அந்த பொட்டி எடுக்க முடியாம அது அந்த டைமுக்குள்ள பாத்தீங்கன்னா உள்ள வர முடியாம வெளியே ஓடி போவாங்களே. ஸோ அப்போ ஓடி போயிட்டு உள்ள வர முடியாதனால எவிக்ட் ஆகும்போது அந்த இடத்துல மொத்த சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கு போச்சு. அவங்க மேலே இருந்த நெகட்டிவ் ஃபுல்லாக குறைஞ்சி ஃபுல்லாக பாசிட்டிவாக மாறிச்சு. ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் ஜாக்லின் கிரியேட் ஆச்சுல, அது வந்து அவங்க டைட்டில் வின் பண்ணியிருந்தா கூட அது நடந்திருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் தான் இது கானா வினோத்துக்கு நினைக்கிறேன். கானா வினோத்துக்கு ஜாக்லின் அளவுக்கு நெகட்டிவ் இல்லை, ஆனால் ஒரு சில இது இருந்தது. பட் எல்லாமே இப்போ போய் உண்மையிலே சொல்கிறேன் ஒட்டுமொத்த பேரும் பரவாயில்லப்பா அவனுக்கு வந்து டைட்டில் மிஸ் ஆயிடுச்சு, அந்த ஒரு இது வந்து எங்களால் அக்செப்டே பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த சப்போர்ட்டே ஒரு பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இன்னொன்று கானா வினோத் ஒரு கிளாரிட்டி கொடுத்தாருன்னு சொன்னல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரோரா சொல்லி தான் வந்து கானா வினோத் எடுத்துட்டாரு. விக்கல் சீக்கிரம் வந்து இவங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணி தான் கானா வினோத் எடுத்துட்டாரு, அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் அவர் எடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பயங்கரமாக போயிட்டே இருந்தது. அந்த ப்ரோமோ வீடியோ பார்க்கும்போது நான் கூட அதான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி அரோரா வந்து எடுக்க போறேன்னு வெறுப்பேற்றி அந்த மனுஷன் எடுக்க வச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் அதுக்கப்புறம் எபிசோட் பார்த்ததுக்கப்புறம் எபிசோட் ரிவ்யூவில் சொல்லியிருப்பேன், இல்லை அரோரா தான் அங்கே பாதிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி. ஏன்னா அரோரா வந்து பொட்டி எடுக்கிறது அந்த பொண்ணோட ஃபுல் ஃபோக்கஸே. ஆக்சுவலி இப்போ வரைக்கும் பார்க்குறேன், இன்னைக்கு எபிசோடில் கூட பாருங்களேன், இப்போ லைவ் ஓடிட்டு இருக்குல்ல, அதுல கூட அரோரா உட்காந்து புலம்பிட்டு இருக்குங்க. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் எனக்கு கிடைக்க வேண்டிய அமௌண்ட் போச்சே. ஏன்னா அந்த பொண்ணு லிட்டரலா கையை வச்சிருச்சு. ஆக்சுவலா அந்த பொண்ணு வந்து கையை வச்சு அனௌன்ஸ் பண்றதுக்குள்ள ஒரு வாட்டி விக்கல்ஸ் கிட்ட ஓகேவா அப்படின்னு கேட்கறது தான் கையை எடுத்தது. அதுக்கு நடுவில் கானா வினோத் எத்தனும் தட்டுல இருந்து கேசரியை ஊட்டுறேன்னு கொஞ்சம் டைவர்ட் பண்ணி டக்குன்னு அந்த மனசை எடுத்துட்டாரு. இதுல விஷயம் என்னன்னா உண்மையிலே அரோரா வந்து அங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது அரோராக்கு ஆப் அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா கானா வினோத் இப்படி அதாவது ஒரு மாதிரி பதட்டமாக இருக்காரு, எடுக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரியும். இருந்தாலும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவரோட இப்படி ஒரு டிசிஷன் எடுப்பார் அப்படின்ற மாதிரி யாருமே யோசிச்சு பார்க்கல. ஏன்னா கெமி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி நீ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்து அந்த மனுஷன் எடுத்ததுக்கு காரணம் வந்து பயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அவர் சொல்கிறாரு எனக்கு இந்த பணம் போதும் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது மாதிரி மக்கள் காலில் வந்து தொட்டு கும்பிட்றேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணுறாரு. ஸோ இது வந்து ரொம்ப எமோஷனலா ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே தான் அவர் பேசுறாரு. அவர் பேசும்போதே தெரியுது அவர் சொல்ற வரது என்னன்னா, அதாவது நான் யார் சொல்லியும் கேட்கல, நானா சுயமா யோசிச்சு தான் அந்த முடிவு எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த அமௌண்ட் எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது பெரிய விஷயம். இன்னொன்னு அவங்க வந்து ஒரு பயங்க, அது மிடில் கிளாஸ்க்கு இருக்க ஒரு பயம். அதாவது எப்படி சொல்றது, மிடில் கிளாஸ் லோ கிளாஸ் ஒரு பயம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா யாரா இருந்தாலும் அந்த பணம் நம்மளுக்கு தேவை, நம்மளுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு, அது வந்து அந்த பணம் தேவைப்படுது. கண்ணுக்கு முன்னாடி இருக்க படம் 50 லட்சம் வருமா வராதான்னு தெரியாது, அது நாளைக்கு வரப்போகுது. ஆனால் இன்னைக்கு எனக்கு வந்து இந்த பணம் சொந்தமாகும். நான் ஒரு வார்த்தை சொன்ன இந்த 18 லட்சம் எனக்கு சொந்தம் அப்படின்னும் போது அங்கே கரெக்டாக அவர் யூட்டிலைஸ் பண்ணது தப்பே சொல்ல முடியாது. அவர் வந்து ஒரு பயத்தில் இருந்தது உண்மைதான், ஆனால் அந்த பயத்தையும் தப்பு சொல்ல முடியாது. யோசிச்சு பாருங்களேன், சேனல் நாளைக்கு இப்போ கானா வினோத் தான் வின்னர் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாலும் யோசிச்சு பாருங்க என்ன சொல்ல முடியும். திடீர்னு விக்கல் தான் டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி அனௌன்ஸ் பண்ணா ஏதோ சொல்ல முடியுமா? கேட்டால் அஃபிஷியல் அதாங்க ஓட்டு வந்தது அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டே இருந்துருவாங்க. அதுக்கப்புறம் வயிற்றுல வாயில அடிச்சுன்னு எல்லாம் கதற வேண்டியதுதான். ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்திருக்கும். பட் அது கம்பேர் பண்ணும்போது அது நாளைக்கு நடக்க போகிறது, ஆனால் இது இன்னைக்கு நடக்கும், இது என் கையில் இருக்கு, நான் என்னால் இதை மாற்றிக்க முடியும், இப்போ என்னால் எடுக்க முடியும்னு சொல்லும்போது அதை எடுக்கிறது புத்திசாலித்தனமாக அவர் யோசிச்சிருக்காரு, அது எடுத்திருக்காரு அப்படின்னும் போது அது அவர் ரிக்ரெட் பண்ணவே கூடாது. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அவர் அழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவர் அழுதுட்டு இருந்தார். ஏன்னா இப்போ எடுத்துட்டேன், இப்போ என்ன நான் பண்ணது தப்பா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருந்தார். பட் அவருக்கு இப்போ வந்து மேபி அவங்க ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்க இந்த 18 லட்சம் ஒரு மேட்ரு இல்லை, அதாவது நீ எடுத்த அமௌண்ட் ஓகே நல்ல அமௌண்ட், ஆனால்
நீ அந்த 50 லட்சம் ஜெயிச்சிருந்தா கூட உனக்கு இந்த சப்போர்ட் வந்திருக்காது, இந்த சப்போர்ட் போதும் அப்படின்ற மாதிரி மேபி அவர்கிட்ட சொல்லி அவர் தேத்தி அந்த ஸ்டேஜுக்கு கூட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அந்த மனுஷன் பேசுறதுல ஒரு கிளாரிட்டி இருக்கு. நேற்று பேசினதை விட இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளாரிட்டியாக பேசுறாரு. நான் யார் சொல்லியும் எடுக்கல, யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எடுக்கல, எனக்கு தோணுச்சு நான் எடுக்கணும்னு எனக்கு சுய முடிவு அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு டிக்ளேர் பண்ணுறாரு. ஸோ இது மூலியமா அரோரா விக்ரம் சொல்லி அவர் எடுக்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஆனால் அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸே பண்ணலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களே அறியாமையே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. எப்படின்னா அரோரா முந்தானத்தை பேசினதாகட்டும், ஸோ விக்கல் 2 நாளைக்கு முன்னாடி மண்டே எபிசோடு மார்னிங்கில் ஒரு மாதிரி பேசியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. அது எப்படின்னா யாருக்கா இருந்தாலும் ஒரு தாட் வரும் அது மூலியமா. ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்ல வரல, ஏன்னா அதுதான் மற்றவங்களோட கேம் பிளேங்க. அப்படி பண்ணியிருந்தாலும் தப்பு கிடையாது. ஆனால் அந்த இடத்த நேற்று எபிசோடு பொறுத்த வரைக்கும் அரோரா வந்து பார்த்தீங்கன்னா வினோத் எடுக்க வைக்கணுன்ற எண்ணம் கிடையாது. ஏன்னா இந்த வியானாவும் ரம்யாவும் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு மேபி தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளே ப்ரோமோவை பார்த்து என்ன பேசணும். ஸோ அப்படின்னும் போது அவங்க வந்து சிரிச்சிருக்காங்களே, இங்கே அரோராவும் விக்கல்ஸும் பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த ஆள் காமெடி பண்றாரு போல அப்படின்னு நினைச்சு சிரிச்சாங்களா, ஒரு ஆச்சரியத்தில் திடீர்னு எக்ஸ்பிரஷன் வந்து சிரிப்பு வந்துருச்சு என்னன்னு தெரியல. பட் அவங்க சிரிச்சிட்டாங்க. ஸோ சிரிச்சதை அவங்க பார்க்கும்போது இவங்க பிளான் பண்ணிட்டு தான் அவங்க யோசிக்கிறாங்க. அதையும் தப்பு சொல்ல முடியாது. கிளாரிட்டி விஜய் சேதுபதி தான் கொடுக்கணும், இல்லை கானா வினோத் தான் கொடுக்கணும். ஏன்னா கானா வினோத் இப்போ பேசும்போது அவ்வளோ தெளிவாக பேசுறாரு, யார் சொல்லியும் எடுக்கல, நானா என்னோட சுய முடிவு நான் யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சூப்பராக ஒரு கிளாரிட்டி கொடுக்குறாரு. மேபி வீட்டுக்குள்ளே பேச போகிறல. ஸோ அப்போ வந்து கண்டஸ்டன்ட் கிட்ட பேசும்போது எப்பா யாரும் எனக்கு சொல்லி எடுக்கலப்பா, நானா தோணி தான் போய் எடுத்தேன், மனப்பூர்வமாக தான் போய் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாதான் கொஞ்சம் வியானா வாயை மூடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஏன்னா அவங்களுக்குள்ள அது உறுத்திக்கிட்டே இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ யார் ரம்யால நேற்றே சொன்னாங்க, யார் ஜெயிச்சாலும் ஜெயிக்கிட்டோம், இந்த அரோரா விக்ரம் இந்த 2 பேர் ஜெயிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காண்டு நேற்று ஏறிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லணும். பட் அவங்க ஒய்ஃப் உண்மையில சொல்றேன் ரொம்ப தெளிவாக பேசுறாங்க. சார் எங்களுக்கு இந்த பணம் போதும் சார், அதாவது இந்த ஒரு சப்போர்ட் இதுதான் சார் மனசார சொல்றேன், இந்த ஒரு இது போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே, அது உண்மை. ஏன்னா நீங்க வந்து 50 லட்சம் ஜெயிச்சதை கூட இவ்வளோ ஒரு பெரிய சப்போர்ட் கிடைக்குமான்னு தெரியாது. சோஷியல் மீடியா ஃபுல்லாக கானா வினோத்துக்கு அவ்வளோ ஒரு சப்போர்ட், அவ்வளோ ஒரு பாசிட்டிவ், ஃபுல்லாக நெகட்டிவ் எல்லாம் கட் ஆகி ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாக மட்டும் இருக்கு. இது அதை விட பெஸ்ட்டுங்க, உண்மையிலே சொல்லலாம் அதை விட பெஸ்ட்டு. அமௌண்ட் என்ன மிஞ்சி போனால் டேக்ஸ் எல்லாம் போனால் ஒரு 20 லட்சம் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் சொல்கிறது டேக்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டு சொல்கிறேன், ஒரு 20 லட்சம் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அமௌண்ட் மேட்டர் இல்லை. இப்போ அவருக்கு இருக்க ஃபேமுக்கு கரெக்டாக ஒரு யூட்டிலைஸ் பண்ணார்னா உண்மையிலே அந்த அமௌண்ட்டை ஈஸியாக ஒரு சம்பாதிச்சுட்டு போயிடலாம். ஸோ அந்த பணம் பிரச்சனை இல்லை, அவர் கிடைச்ச ஃபேமை எப்படி யூஸ் பண்ண போகிறாரு. ஏன்னா அவருக்கு தேவைப்பட்டு வந்தது என்னது ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஏன்னா அவர் உள்ள சும்மா இல்லை, கானா வினோத் அவரோட டேலண்ட்டை காமிச்சிருக்காரு. விஜய் சேதுபதிக்குமே கண்டிப்பாக அப்செட்டாக தான் இருக்கும். அவரும் ஹக் பண்ணி ஒரு மாதிரி எமோஷ்னலாக தான் இந்த ப்ரோமோவே இருக்குது. இப்போ இந்த ஃபைனலாக இதுக்கு வரேன், இந்த ப்ரோமோ எடிட்டர் என்னடா உனக்கு பிரச்சனை, என்ன டைம் நீ கீப் அப் பண்ணுற, 3 மணிக்கு விட்ற, 3:30 ஒன்று விட்ற, ஏன் வீடியோ போடுறவங்கள பார்த்தா எவ்வளோ கடுப்பாக தருமா இருக்கும், டக்குன்னு half an hourல விட்ற, எனக்கு புரியலையே. இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத, ஒழுங்காக ப்ரோமோ விட முடிஞ்சா விடு அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஆனால் இந்த ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எமோஷ்னலான ஒரு மூமெண்ட் தான். கானா வினோத் இது அது வரைக்கும் அதாவது கானா வினோத் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளை எமோஷ்னல் ஆக்குனது இந்த வீட்டுக்குள்ள 96 நாள் இருந்திருக்காருல்ல, 96 நாள்ல அவ்வளோ எமோஷனல் ஆக்குனது இல்லை. ஆனால் கடைசி 2 நாள் இருக்குல்ல, நேற்று எபிசோடு சரி இன்னைக்கான எபிசோடு சரி, அந்த மனுஷன் அழுது ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் சைடு, அவரோட எமோஷனல் சைடு வந்து நம்ம எல்லாரையும் பார்க்க வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லணும். இந்த ப்ரோமோ கீழே கமெண்ட்ஸே பார்க்கும்போது அவ்வளோ பேர் ஃபீல் பண்ணுறாங்க, யோ வினோத் தப்பு பண்ணிட்டேயா, சில பேர் வந்து பரவாயில்லையா, சூப்பரியா, உங்களுக்கு கூட நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சப்போர்ட்டும் இருக்கு, சில பேர் வருத்தமும் படுறாங்க. ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா, பை பை.